மத்திய பிரதேசத்துல ஒரு அதிர்ச்சியான குடும்ப முடிவு. இரு சகோதரிகள் தங்களோட கணவர்களை பரஸ்பரம் மாத்திக்க விரும்பினாங்களாம். நீதிமன்றம் இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? இது ஒரு சாதாரண கிசு கிடையாது. சட்டம், தனிநபர் சுதந்திரம், அப்புறம் நம்ம சமூகத்தோட குடும்ப அமைப்பு, இது எல்லாத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ஆழமான விவாதம். ஆமா, உங்களை இந்த சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறோம். வழக்கமா பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசு வாங்குற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்களை நீங்க கடையில பார்த்திருப்பீங்க. ஆனா உறவுகள்ல, அதுவும் கணவன் மனைவியில இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்குல்ல. ஆனா மத்திய பிரதேஷ் மாநில குவாலியர் உயர்நீதிமன்ற கிளையில நிஜமாவே நடந்த ஒரு வழக்கத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். கண்டிப்பா. இது சாதாரண குடும்ப தகராறா ஆரம்பிச்சு ஒரு கடத்தல் வழக்கா மாறி கடைசியில யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல நின்றுருக்கு. முதல்ல இந்த கதை எப்படி வெளியே வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதாவது கதியா அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்றாரு. என்னன்னா, தன்னோட மனைவியையும் சின்ன வயசு மகளையும் ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு புகார் கொடுக்கறாரு. ஒரு நிமிஷம், கடந்திட்டு போனது யாருன்னு அவர் சொல்றாரு? அங்கதான் முதல் பிரச்சனையா ஆரம்பிக்குது. கடத்தினது வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த மைத்தனர் தான். அதாவது அந்த மனுதாரர் மனைவியோட தங்கை கணவர் மாயாராம் அப்படிங்கறது அவர் பேரு. அடப்பாவி, சொந்தக்காரரே பொண்டாட்டி புள்ளைய கடத்திட்டு போயிட்டாரா? இது ரொம்ப சீரியஸான விஷயம் ஆச்சே. ஆமா, அதனாலதான் அவர் நேரடியா உயர்நீதிமன்றத்துல ஆட்கொணர்வு மனு, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் தாக்கல் பண்ணிருக்காரு. ஒருத்தரை வலுக்கட்டாயமா அடைச்சு வச்சிருந்தா கோர்ட் உடனே போலீஸ்க்கு உத்தரவு போடும். ஆளை மீட்டு கொண்டு கோர்ட்ல நிறுத்தணும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி கோர்ட் உத்தரவுப்படி போலீஸ் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிச்சு நீதிபதிகள் முன்னாடி நேர்ல ஆஜர்படுத்துறாங்க. இப்போ அந்த இடத்துல நாம இருந்தா என்ன நினைப்போம்? ஒரு கணவன் தன் மனைவியையும் குழந்தையையும் சொந்த உறவினரே கடத்திட்டாருன்னு சொல்லும்போது சட்டமும் பதற்றமடையும், சமூகமும் பதற்றமடையும். ஆமா, அந்த பொண்ணு கோர்ட்ல நின்னு அழுதுகிட்டே நடந்ததை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அங்கே நடந்ததோ வேற. நீதிமன்றத்துல அந்த பெண் சொன்ன வாக்குமூலம் என்ன? ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. செம்ம ட்விஸ்ட் அது. கோர்ட்ல ஆஜரான அந்த பெண் மனுதாரலுக்கு, அதாவது தன்னுடைய கணவருக்கு ஒரு பேரிடிய கொடுக்கறாங்க. நீதிபதி முன்னாடி நின்னு நான் யாராலையும் கடத்தப்படல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கடத்தப்படலையா? அப்போ இத்தனை நாள் எங்க இருந்தாங்களா? என் சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் நான் மாயாராம் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அதிரடியா சொல்றாங்க. என்னது, மாயாராம் கூடவா? அதாவது தன் சொந்த தங்கையோட புருஷன் கூட வாழ்வேன்னு சொல்றாங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, தான் ஏற்கனவே தன்னோட சொந்த கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிட்டுதாவும், எனக்கு என் கணவர் வேண்டாம், என் சகோதரியோட கணவர் கூட தான் சேர்ந்து வாழப் போறேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஓஹோ, இத கேட்டதும் கோர்ட்டே ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்கும். கண்டிப்பா. இப்போ சட்டத்தோட பார்வையிலிருந்து இதை நீங்க பார்க்கணும். ஒரு ஆட்கொணர்வு மனுல கோர்ட் என்ன பாக்கும்னா, இவங்களை யாராவது கட்டாயப்படுத்தி அடைச்சு வச்சிருக்காங்களான்னு மட்டும்தான் பாக்கும். அதாவது கடத்தல் நடந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ அந்த பெண் ஒரு வயது வந்தவங்க, அடல்ட். அவங்க தனக்கு முழு சுயநினைவு இருக்கு, என் சொந்த விருப்பத்துல தான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடத்தல் அப்படிங்கிற குற்றச்சாட்டே உடைஞ்சு போயிடுது. சரி, சட்டம் அவங்க விருப்பத்தை ஏத்துக்குது, புரியுது. ஒரு பெண் தன் கணவரை பிரிஞ்சு விவாகரத்தை கேட்கறது இப்ப சகஜம்தான். ஆனா தன் சொந்த தங்கையோட கணவர் கூடவே வாழ முடிவெடுக்கிறது, அது ஒரு தார்மீக ரீதியான கேள்வி. ஆமா, அது அந்த தங்கையோட வாழ்க்கை மொத்தமா அழிக்காதா? சொந்த அக்காவே புருஷனை கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இந்த இடத்துல தான் வழக்கின் உண்மையான அதிர்ச்சியே வெளியே வருது. இதுதான் அல்டிமேட் ட்விஸ்ட். இன்னும் ட்விஸ்ட் இருக்கா? என்னாச்சு? இப்போ மாயாராமோட மனைவி, அதாவது அந்த பெண்ணோட தங்கை இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த விவகாரத்துல குறுக்கிடுறாங்க. அவங்க நீதிபதிகள் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. கண்டிப்பா அழுதுகிட்டே என் அக்காவை தண்டிங்கன்னு சொல்லிருப்பாங்க. இல்லவே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனது அக்கா எனது கணவருடன் வாழ்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறாங்க. ஒரு நிமிஷம், எந்த பிரச்சனையும் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுதான் ஹைலைட். அதே போல நானும் எனது அக்காவோட கணவருடன், அதாவது எனக்காக வழக்கு போட்டாரே அத்தான், அவருடன் சேர்ந்து வாழ விரும்புறேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்றாங்க. என்னது, எக்ஸ்சேஞ்சா? இது என்னங்க வினோதமா இருக்கு. இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் போல அவங்க நினைச்சிருக்காங்களா? அப்சல்யூட்லி. அவங்க ரெண்டு பேருமே தங்களோட தற்போதைய திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல அப்படிங்கறதுதான் இதோட ஆழமான பின்னணி. அதனால பரஸ்பரம் துணைகளை மாத்திக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய தொடங்க அவங்க விரும்புறாங்க. அட கடவுளே. சரி, அவங்க விருப்பப்படுறாங்க, ஓகே. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
இவங்க 2 பேருக்குமே குழந்தைங்க இருக்காங்களே. ஆமா, அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம். அவங்க குழந்தைங்கள பத்தி யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா தனிப்பட்ட முறையில இந்த முடிவை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு நீதிபதியா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஃப்ரீடம், அதாவது தனிநபர் சுதந்திரமா, அல்லது ஃபேமிலி பிரேக் டவுன், குடும்ப அமைப்பின் சிதைவா? இது ஒரு மிகப்பெரிய டிபேட். ஆனா சட்டம் எமோஷன்ஸ் அடிப்படையில வேலை செய்யாது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட கோர்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? கடத்தல் வழக்க தள்ளுபடி பண்ணிருச்சா? எக்ஸாக்ட்லி. இந்த கடத்தல் வழக்க அப்படியே தள்ளுபடி செஞ்சிருச்சு. சம்பந்தப்பட்ட 2 பெண்களுமே வயது வந்தவர்கள். அவங்க தங்களோட சொந்த விருப்பத்தின் பேர்ல கன்சென்ட் கொடுத்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு கோர்ட் சுட்டி காட்டுச்சு. அதாவது இதுல எந்த கிரிமினல் அஃபென்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, இதுல எந்த குற்றச்செயலோ அல்லது கடத்தலோ நடக்கல. இது முற்றிலும் ஒரு தனிப்பட்ட குடும்ப விவகாரம். அதனால இதுல சட்டம் தலையிட முடியாதுன்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. இத ஃபியூச்சர் ட்ரெண்ட் ஆகுமோன்னு ஒரு பயம் வருது. சட்டம் கன்சென்ட், அடல்ட்ஹுட் இது எல்லாம் முக்கியமா பாக்குது, ஏத்துக்கிறேன். சட்டம் இவங்களுக்கு அனுமதி அளிச்சிருச்சு, சரி. ஆனா இது சமூகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாத்தீங்கன்னா சட்டம் அப்படிங்கிறது அறநெறிகளை விட உரிமைகளையும் குற்ற முகாந்தாரங்களையும் மட்டுமே அளவுகோலா வச்சிருக்கு. கோர்ட் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு சர்டிபிகேட் கொடுக்கல, கடத்தல் நடக்கலன்னு தான் சொல்லியிருக்கு. புரியுது. அதாவது கிரிமினல் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சிவில் லா படி அவங்க விவாகரத்து வாங்காம சேர்ந்து வாழ்றது தப்பு தானே? சட்டப்படி அவங்க இன்னும் பழைய துணையோட தான் கல்யாண பந்தத்துல இருக்காங்க. இப்போ அவங்க வாழ்றது வெறும் கோஹாபிடேஷன், அதாவது சேர்ந்து வாழ்றாங்க, அவ்வளவுதான். லீகல் மேரேஜ் கிடையாது. சட்டத்தோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா சமூகத்தோட விவாதம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. காதல், மோதல், விவாகரத்துன்னு பல வழக்குகளை பார்த்த கோர்ட்டுக்கே இந்த கணவர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப புதுசு. ஆமா, தீர்ப்புக்கு பிறகு சோஷியல் மீடியாவில நெட்டிசன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்தோட பார்வை அப்படியே இரண்டா பிளவுபட்டிருக்கு. ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சட்டப்படி வயது வந்தவங்களுக்கு துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருந்தாலும் இந்த மாதிரி முடிவுகள் நம்ம குடும்ப கட்டமைப்பு, அதாவது ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையே காலி பண்ணிடணும்னு பயப்படுறாங்க. முக்கியமா குழந்தைகளோட மனநலம், மென்டல் ஹெல்த்ல இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமே. அதுதான் பப்ளிக் வாய்ஸா இப்ப ஒலிக்குது. ஒரு புறம் மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ், தனிப்பட்ட சுதந்திரம் இதெல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. மறுபுறம் நம்ம ட்ரெடிஷனல் வேல்யூஸ், குடும்ப ஸ்திரத்தன்மை பத்தின நியாயமான கவலைகள் இருக்கு. கரெக்ட். பெரியவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்துட்டு போய்கிறாங்க. ஆனா குழந்தைங்க இருந்தா அதோட தாக்கம் யார் பார்க்க வேண்டும்? நேத்து வரைக்கும் சித்தப்பா மாமான்னு கூப்பிட்டவர இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டா அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும்? சைக்கலாஜிக்கலா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். ஒரு குழந்தையோட அடிப்படையான பாதுகாப்பு உணர்வே அவங்க பெற்றோர்களை சார்ந்துதான் இருக்கு. ஆமா, திடீர்னு அந்த உறவுகளோட வடிவம் மாறும்போது குழந்தைங்களுக்கு காக்னிட்டிவ் டிஸ்சனன்ஸ், அதாவது கடுமையான அறிவாற்றல் முரண்பாடு வரும்ல. கண்டிப்பா வரும். பெரியவங்க இத சட்ட உரிமையின் மூலமா நியாயப்படுத்திக்கலாம். ஆனா குழந்தைங்க மூலம் இதை எப்படி ஏத்துக்கும்? இது அந்த குழந்தைங்களோட எதிர்கால ஆளுமை வளர்ச்சியே பாதிக்கும். அப்புறம் கஸ்டடி, குழந்தைங்களோட காப்பக உரிமை யாருக்கு போகும்? இது ஒரு பெரிய லீகல் தலைவலியாச்சே. ஆமா, வழக்கமா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருந்தா கோர்ட் கஸ்டடி கொடுக்க யோசிக்கும். ஆனா இங்க 2 பயாலஜிக்கல் பெற்றோர்களுமே இப்படி மாத்தி மாத்தி வாழும்போது யார் மேல தப்பு சொல்றதுன்னே தெரியாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வந்துருது. அடக்கடவுளே, இத கேட்கவே ரொம்ப சிக்கலா இருக்கே. இதனாலதான் சொல்றேன், சட்டம் தர்க்கத்தோட மொழியில பேசுது, ஆனா சமூகம் உணர்வுகளோட மொழியில பேசுது. கரெக்ட். இந்த வழக்குல ஒரு ஆட்கொணவு மனுவோட லிமிட்ஸ் எப்படி தனிநபர் சுதந்திரத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதுன்னு நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஆமா, இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த கேஸ்ல கடத்தல் புகாரா ஆரம்பிச்ச விஷயம் எப்படி கணவர்கள் மாற்றமா, அதாவது ஹஸ்பண்ட் ஸ்வாப்பா உருவெடுத்துச்சுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சட்டம் அதை எப்படி அடல்ட் சாய்ஸா பாக்குது, சமூகம் அதை எப்படி குடும்ப விழுமியங்களுக்கான அச்சுறுத்தலா பாக்குதுங்கிறதையும் அலசணும். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த விவாதம் உங்களுக்கானதுதான். தனிமனித முடிவுகளுக்கும் சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கும் இடையிலான இந்த மெல்லிய கோடு, அந்த ஃபைன் லைன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சட்டம் உரிமையை பாதுகாக்கலாம், ஒருத்தர் அடைச்சு வைக்கப்படலன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆனா அது உறவுகளை காப்பாத்தாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. தனிநபர் சுதந்திரமும் குடும்ப மதிப்புகளும் மோதும்போது இது போன்ற விவாதங்கள் தவிர்க்க முடியாதவை. பெரியவர்கள் தங்கள் முழு சுதந்திரத்தை தேடி இப்படி எந்த தடையும் இல்லாமல் போகும்போது அந்த சுதந்திரத்தோட விலைய அவங்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினர், அதாவது அந்த குழந்தைங்க சுமக்க நேரிடுமா அப்படிங்கறது கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு ஆழ்ந்த அலசல்ல நம்ம சந்திப்போம்.